இன்னைக்கான பிக் பாஸ் ப்ரோமோ 3 வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் ஆல்ரெடி நெய் பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி இப்போ சக்கரை பிரச்சனை தான் இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, திவ்யா இன்னைக்கு காலையில எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் டீ காஃபி போடுறதுக்காக சுகர் தேடி இருக்காங்க. பட் அந்த பாக்ஸ்ல சுகர் கம்மியா இருந்திருக்கு. இப்போ வீட்டு தலை எஃப்ஜே கிட்ட போய் அட்ரஸ் பண்றாங்க. அப்போ எஃப்ஜே சொல்றாரு, ஆமா ஒரு பாக்கெட் சுகரை நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மறைச்சு வச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, வியானா வந்து கேசரி பண்ணணும்னு கேட்டா அதனால ஹாஃப் பாக்கெட் சுகரை எடுத்து கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத மற்றவங்க யாராவது எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் மறைச்சு வச்சேன் அப்படின்னு ரீசன் கொடுக்குறாரு. அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, கிச்சன் டீம்ல ஒரு வார்த்தை கேட்டுட்டு எந்த பொருளா இருந்தாலும் எடுங்க, ஏன்னா அது பத்தாம போயிடுச்சுன்னா எங்க தலை தான் உருளும் அப்படின்னு அவங்க சைட்ல இருக்க நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல அஃபெண்ட் ஆன வியானா என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த தடவை யாரு தலையா வந்தாலும் கிச்சன் டீமை நல்ல டீமா போடுங்க, இப்ப இருக்கிற மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை ட்ரிகர் பண்றாங்க. அதுக்கு திவ்யாவும் அடுத்த தடவை யாரு தலையா வந்தாலும் வியானாவை தயவு செஞ்சு கொஞ்சம் கிச்சன் டீம்ல போடுங்க, அப்பதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வியானா அப்படியே திவ்யா தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. திவ்யாவும் வியானா ஸ்டைல தேங்க்யூ வியானா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி வியானா தோசை சக்கரை நெய்ன்னு சின்ன விஷயத்தை பெருசாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.